வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருவரை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல இந்த நாளில் அதிகாலை வாக்குத்தத்தை ஆராதனை நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். நமக்கு பரிசுத்த ஓய்வு நாள் அன்னைக்கு வர்றதுனால நம்ம வாக்குத்தத்த ஆராதனை நம்ம செய்யல. ஆனால் இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களோடு கூட பேசும்படி இன்னைக்கு வாக்குத்தத்த வசனம் நம்மை சுதந்திரிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி மாறணும் என்கிற காரியங்களை உங்களுக்கு வேகமாய் நான் கடந்து போகிறேன். இந்த நாளில் நமக்கு தெரிந்தது போலவே நமக்கு வாக்குத்தத்தை திருவிருது ஆராதனை, அதனால நேரத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு முந்தினதை பார்க்கிலும் பிந்தினதை மாற்றும் கர்த்தர். இன்னைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் முந்தினதை பார்க்கிலும், 5 மாசத்துல இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், 5 மாசத்தில் இருந்த விடுதலை பார்க்கிலும், 5 மாசத்தில் இருந்த சமாதானம் சந்தோஷத்தை பார்க்கிலும், இனி வரப்போகிற நாட்களை மாற்றி மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். வாசிக்கலாம். இன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய சீஷனாகிய பேதுரு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறோமே, இன்னைக்கு அநேக காரியங்களை விட்டு, அநேக பாவங்களை விட்டு, அநேக உலகத்திற்குரிய காரியங்களை விட்டு இயேசுவே கதின்னு சொல்லி உங்களையே நாங்க பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இன்னைக்கு இதே சூழ்நிலை, இதை நம்ம படிக்கும் போது கேட்கும் போது நமக்கும் அது ஒரு கேள்வி எழும்பும். ஆண்டவரே நாங்களும் இயேசுதான் வாழ்க்கை, இயேசுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றுகிறோமே, ஒவ்வொரு நாளும் இயேசுதான் எங்க வாழ்க்கையில் எல்லாமே என்று சொல்லி, நீங்க தான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளாத பிள்ளைகள், அறகுறையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு இயேசுவை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இயேசுவை பார்க்கும்போது நமக்கு அற்புதம் செய்வார், இயேசுவை கூப்பிட்டா நமக்கு விடுதலை தருவார், இயேசுவை கூப்பிட்டா நம்ம பிரச்சனை மாற்றிடுவாரு நினைக்கிறோம். நல்லதுதான் செய்வார். ஆனா சத்தியத்தின்படி அதை நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளலாம், விடுவிக்கிற தெய்வம், அற்புதம் செய்கிற தெய்வம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய சாபங்களை, தரித்திரத்தை, ஏழ்மையை மாற்றக்கூடிய தெய்வம், நல்லதுதான் செய்வார் தான். ஆனா சத்தியத்தின்படி சில காரியங்களை, வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். இங்க பேதுரு கேட்கிற கேள்வி என்ன கேள்வி? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாம சபைக்கு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கணும்? உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். நீங்க ஆண்டவர் பேதுரு கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் எவ்வளவு அழகான ஒரு பதில். அதை தொடர்ந்து வாசிங்க. 29வது வசனத்துல, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இங்க பேதுரு கேட்ட கேள்வி என்ன கேள்வி? ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப அவரோட கேள்வி என்ன? இப்போ என்ன கிடைக்கும்? அந்த வார்த்தை சொல்லுது, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே இதுவரைக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது எனக்கு தெரியல. பின்பற்றினோமே,
இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு ஆண்டவரேன்னு சொல்லி பின்பற்றினோமே, இன்னைக்கு இதுவரைக்கும் பின்பற்றினதற்கு, இதுவரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணதுக்கு, இதுவரைக்கும் இயேசுதான் சொல்லி உங்களை விசுவாசிச்சு நம்பினதற்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதுரு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். அதுக்கு மேல சொல்றாரு, 100 நன்மை வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, ஏதோ உன் தேவைக்கு ஏற்ற ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, நீ நினைக்கிற விடுதலை மாத்திரம் அல்ல. அவர் சொல்றாரு 100க்கு 100. அழகா ஆதியாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுது, ஈசாக்கு தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால 100 பலன். நல்லா கவனிக்கணும். எல்லா இடங்களிலும் பஞ்சம், எல்லா இடத்திலும் பஞ்சம், வறட்சி. ஆனா இவர் மாத்திரம் விதை விதைக்கிறாரு, பயிர் செய்றாரு, விவசாயம் பண்றாரு. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால 100 எப்போ பஞ்ச காலத்துல. இப்போ பேதுரு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்லிருக்கணும்? எப்பா ஓகே, இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே, இந்த நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் விதைச்சிட்டு இருக்கிற இந்த வார்த்தை முடிஞ்ச உடனே, ஓகே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யறேன், உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யறேன், உனக்கு மாத்திரமல்ல உன் குடும்பத்துக்கும் நான் செய்யறேன். இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கணும். அதை தான் எதிர்பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது என்ன? பின்பற்றினோமே, ஒவ்வொரு நாளும் வாரந்தோறும் நம்ம வைக்கிற சபையில வைக்கிற ஆராதனை எல்லாவற்றிலும் உண்மை பின்பற்றினோமே. 5 மாசம் உங்களை ஃபாலோ பண்ண, உலகத்தை விட்டுட்டேன், உலகத்துக்கு மனுஷனை விட்டுட்டேன், எல்லாரையும் விட்டுட்டு ஃபாலோ பண்ணமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற பதில், எப்பா உனக்கு 100 பலன் வரும். உண்மையா நிச்சயம் வரும். 100க்கு 100 உங்களை ஆசீர்வதிப்பேன், 100க்கு 100 உங்களை மேன்மைப்படுத்துவேன், நீ நினைக்கிறதுக்கும் மேலான ஆசீர்வாதம் கொடுப்பேன். அடுத்தது சொல்றாரு, நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். ஆனா எப்படி இருந்தா பெற்றுக்கொள்ள முடியும்னு அழகா மேல சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தின் நிமித்தம். இன்னைக்கு சபை கவனிக்கணும், அவருடைய நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன், வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களையும் சேர்த்து விட்டவன் எவனோ. அப்படின்னா இன்னைக்கு பின்பற்றுகிறதுல ஆண்டவர் அந்த வசனத்துல மறைமுகமா ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்ப நீ பின்பற்றி இருக்கிற, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ற, நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்றது, என்ன விசுவாசிக்கிறது, நம்புறது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா என்ன பின்பற்றும் போது, என்ன தொடர்ந்து வரும்போது எல்லாவற்றையும் விட்டுட்டு, அந்த வார்த்தையுடைய ஆழத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் பின்பற்றுகிறதுல எதை விட்டுட்டு, இது ஆண்டவருக்குரிய நேரம், ஆண்டவருக்குரிய நாள், ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி எதை விட்டுட்டு வந்திருக்கிற. அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவர் கேட்ட கேள்விக்கு 100 பலன் வரும், நித்திய ஜீவன் வரும், நல்லது கொடுக்கிறேன். ஆனா என்ன ஃபாலோ பண்றதுல, என்ன பின்பற்றுகிறதுல எதெல்லாம் உலகத்திற்குரிய காரியங்கள் முக்கியம் நினைச்ச காரியங்களை விட்டுட்டு, இது ஆண்டவருக்குரிய நேரம், ஆண்டவர் பின்பற்றுகிற நேரம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். வீட்டை விட்டு வந்திருக்கிறியா? அந்த வார்த்தை சொல்லுது, சகோதரரை, சகோதரிகளை, தகப்பன, தாய அப்படின்னா இவர்களை முக்கியப்படுத்தாம விட்டுட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வான்னு சொல்லல, அவங்கள பேசாம ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லல. அவங்க கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட பழகுறது எல்லாம் ஓகே, நல்லது. ஏன் அப்படின்னா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார். ஆனா இவர் கேட்ட கேள்விக்கு பின்பற்றுகிறதுல ஆண்டவர் சொல்றாரு, எதை விட்டுட்டு வந்திருக்கிற, எனக்காக எதை விட்டுட்டு வந்திருக்கிற, எது முக்கியம் இல்லைன்னு வந்திருக்கிற. அதுதான் பவுல் அழகா சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வேகமா வாசிங்க. ஆகிலும் எனக்கு
லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவன் கிடைக்கும். 100 தனையான ஆசீர்வாதம், 100 தனையான 100க்கு 100 பலன் வரும். எப்படி இருந்தா அப்படின்னா, நஷ்டம் என்று விட்டு வந்தா. இன்னைக்கு என்ன தலைப்பு சொல்லியிருக்கிறேன்? முந்தினதை பார்க்கலாம் பிந்தினதை மாற்றும் கர்த்தர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முந்தினதும் கசப்பு, பிந்தினதும் கசப்பு. ஒவ்வொரு மாசமும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்மை முந்தினது ஒருவேளை கசப்பு, ஒருவேளை பிந்தின நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய நாட்கள் இன்னைக்கு பிந்தினதும் முந்தினதும் ஏன் கசப்பா இருந்துட்டே இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு பவுல் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று அடுத்த வார்த்தை சொல்லுது. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது, அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விட்டு வந்திருக்கிற? சத்தியத்தை அறிகிற அறிவை நீ பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் உலகத்தை விட்டு வந்திருக்கிற? வேலை எத்தனை பேர் விட்டுட்டு வந்திருக்கிற? நீ செய்து கொண்டிருக்கிற காரியங்களை விட்டுட்டு எத்தனை பேர் ஆண்டவருக்கு முக்கியம்னு வந்திருக்கிறியோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 100 தனையான பலன் வரும். உன் வாழ்க்கையில பிந்தினதை பார்க்க இனி வருகிற ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு முந்தின நாட்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. முந்தினது எதிர்பார்த்து பிரயாசப்பட்டு எதிர்பார்த்து ஒன்னும் நடக்கல. இந்த 6வது மாசம் ஆண்டவருக்கு சொல்றாரு, உன் முந்தினதை பார்க்கலாம் பிந்தினது ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வா. ஃபாலோ. அந்த வார்த்தை சொல்லுது, பின்பற்றினோமே. எப்படி? 100ல ஒண்ணா வராத. இன்னைக்கு காயினும் காணிக்க வைக்கிறாரு, ஆபேலும் காணிக்க வைக்கிறார். காணிக்க 2 பேருமே காணிக்க வைக்கிறாங்க. 2 பேருமே அவங்க விதைச்சது, அவங்க அறுவடை பண்ணது, அவங்க விவசாயம் பண்ணதுதான். ஆனா ஒருத்தருடைய காணிக்கை மாத்திரம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். 2 பேருமே விவசாயம் பண்ணி 2 பேருமே கையை அறுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் ஓகே, ஆண்டவர் எனக்கு பலி செலுத்திருக்கிறாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற ஆண்டவர் அல்ல. எப்படி வேணாலும் ஆண்டவர்கிட்ட வந்த ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. இந்த 2 பேருடைய காணிக்கிற ஒருத்தருடைய காணிக்கை மாத்திரம், காயுடைய காணிக்கை ஆண்டவர் வெறுக்கிறாரு, ஆபேலுடைய காணிக்கை மாத்திரம் ஏற்றுக்கொள்ற. காரணம், கொடுக்கிறதுல ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுல, ஆண்டவரை பின்பற்றுகிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கணும். எல்லாரும் அப்படிதான், அதனால நானும் அப்படி நினைக்காத. அவங்க அப்படி அப்படிதான், அவங்க அந்த விசுவாசி அப்படிதான், இந்த விசுவாசி அப்படிதான், அதனால நானும் இருக்கிறேன்னு நினைக்காத. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் முந்தினதை பார்க்கலும் பிந்தினதை மதுரமாய் மாற்றுவதற்கு மாற்றும் கர்த்தர். இன்னைக்கு பின்பற்றுகிறதுல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை பின்பற்றுகிறதுல அந்த வார்த்தை சொல்லுது. ஆமென். வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகாய் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிடலாம். ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 4:20வது வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு, அடுத்த வார்த்தை, அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுனுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கும் போது இந்த 2 சிச்சுவேஷனை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, உடனே சொல்லுங்க அந்த வார்த்தை எப்படி? ஆண்டவர் அவர்களை அழைக்கப்படும் போது உடனே வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அடுத்தது வார்த்தை வாசிச்சோம், உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். இன்னைக்கு எத்தனை பேரு ஆண்டவரை பின்பற்றுகிறதுல முக்கியத்துவம் கொடுக்கிறோம்?
ஆண்டவர் பின்பற்றுகிறதுல எத்தனை பேரு அது முக்கியமா என்ற இது ஆண்டவருக்கு உகந்தது அப்படி என்பதை எத்தனை பேருடைய உணர்வுல ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். இன்னைக்கு வார்த்தை சொல்லுது உடனே. ஆண்டவர் பின்பற்றுகிறது உடனே. அப்ப ஆண்டவர் யாரை நூறத்தனையான ஆசீர்வாதம், யாருக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா பின்பற்றுகிறதுல சரியா ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இனி இந்த 6வது மாசம் முதல் கூடுகையில முதல் பரிசுத்த ஓய்வு நாள்ல முதல் நாளில 1ஆம் தேதியில ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, நீ பின்பற்றி வந்திருக்கிற, பின்பற்றி தான் இருக்கிற, என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிற, ஓகே பார்த்துட்டு தான் இருக்கிற. ஆனா அதுல சில காரியங்களை நீ சரி பண்ணணும், அதுல சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும், அதுல சில காரியங்களை நீ முக்கியப்படுத்தி என்ன பின்பற்றினா ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். ஆமென். ஆகாய் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். உடனே பின்பற்றுகிறவர்களுக்கு, உடனே சரி ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குதத்த வசனம். ஆனாலும் செருபாபேலே திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு திடன் கொள். நீ எதை குறிச்சு பயந்துருக்கிறியோ, எதை குறிச்சு குழம்பிக்கிட்டே இருக்கிறியோ, எதை குறிச்சு நடக்குமா நடக்காதா, என்ன வரும் எப்படி போகும் அப்படின்னு குழம்பி கொண்டிருக்கிறியோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் திடன் கொள். யாருக்கு இந்த வார்த்தை சொல்றாரு? சரியா ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு பேதுரு போல ஆண்டவரை நானும் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு அல்ல. நானும் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லும் போது நானும் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும் இல்ல. சரியா பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு திடன் கொள். சபையே, ஜனமே, பயப்படாதே, திடன் கொள். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், வேலையை நடத்துங்க. நீ என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி இருக்கிறியோ அதை நடத்துங்கள், நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் இந்த வார்த்தை இல்லை. பின்பற்றுகிறதுல சரியா ஆண்டவரை சரியா பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, தேசத்தின் எல்லா ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்க. இதுவரைக்கும் நீ செய்த காரியம் ஒருவேளை நடக்காம பாதியில் நிற்குது, ஆண்டவர் சொல்றாரு நீ செய்ய ஆரம்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப அந்த வார்த்தை சரியா அதுதான் 1 நாளாகமம் 28:20 சொல்லுது. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தரின் தேவன் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 28:20 சாலமோனை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு தைரியமா இரு, பயப்படாத, எதை குறிச்சு யோசிக்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது கீழே ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடித்த காரியம், சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் கர்த்தர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். எப்போ நீ செய்ய போகிற சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன் கூடவே இருப்பார், விலக மாட்டார். அப்ப ஆண்டவர் நம்மை விட்டு விலக கூடாது அப்படின்னா நீ விலகாம ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் உங்களை விட்டு ஆமென் அவர் விலகாம உங்களை நூறத்தனையான ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீ எப்பவுமே ஆண்டவரோடு கூட இருக்கணும். அந்த வார்த்தை அதுதான் சொல்லுது, நான் உங்களை பின்பற்றினோமே இதுவரைக்கும். ஒருவேளை அந்த கேள்வி உங்களுக்குள்ள வருமானா நீங்க யோசித்து பார்க்கணும், இன்னைக்கு நான் எதிலெல்லாம் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறதுல பர்ஃபெக்டா இருக்கிறேனா, ஆலயத்துக்கு வருவதுக்கு சரியா இருக்கிறேனா, வேதத்தை வாசிப்பது நேரத்தோடு வருவது எல்லாவற்றையும் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேனா என்பதை நீ கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஒருவேளை கர்த்தர் பேசினா அந்த வார்த்தை சொல்லுது மாற்றிக்கோ. ஏன் நீயும் கிறிஸ்தவன், நீயும் ஆண்டவரை பின்பற்ற, நீயும் சபைக்கு வர, ஏன் உன்னால வேலை செய்ய முடியல, ஏன் உன்னால செய்கிற காரியத்தை செய்து முடிக்க ஏன் முடியல அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேரோடு கூட ஆண்டவர் இல்லவே இல்லை.
இன்னைக்கு சபையே ஆண்டவனோடு கூட இருந்தா 138ஆம் சங்கீதம் ஆமென் வசனம் சொல்லுது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன். ஏன் உங்களால செய்ய முடியல? அப்ப ஆண்டவரை பின்பற்றுகிறதுல எனக்கு கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் மாறணும். அதுதான் நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்கணும். ஆனா நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போல ஆண்டவர் கொடுத்தாலும் நீ எவ்வளவு பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? நீ உலகத்துல மனுஷனுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தையே நீ ஆண்டவர் கொடுத்தா எவ்வளவோ நீ சரியான மனுஷனா மாறிடுவேன். ஆனா நீங்க நிறைய பேர் மனுஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட ஆண்டவருக்கு கொடுக்கிறது இல்லை. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? நீ வீட்டையாவது ஆமென் அந்த வார்த்தை வாசிங்க, சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது ஆமென் நிலங்களையாவது விட்டவன். அப்ப இப்ப சொல்ற ஒவ்வொரு காரியத்திலும் எது உனக்கு ஆண்டவரை ஃபாலோ பண்றதுல ஆண்டவரை பின்பற்றுறது எது உனக்கு தடையா இருக்குதோ அதை கொஞ்சம் சரி பண்ணணும். இன்னைக்கு 6வது மாசத்துல முதல் கூடுகள் வந்திருக்கிற சபையே, நிலங்களையாவது காணியை போய் சுட்டிட்டு வர்றதுக்கு சபைக்கு லேட்டா வர இல்ல, எல்லாவற்றிலும் இன்னைக்கு மாற இன்னைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் 100 தனியான பலன் வரும். 100க்கு 100 உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன். இன்னொன்னு அதை நம்ம வாசித்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரோடு கூட இருப்பதற்கு ஆண்டவரை முக்கியப்படுத்து. அந்த வார்த்தை சொல்லுது, செருபாபேலே திடன்கொள், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரை சரியா ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுமோ, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கிறாரா இல்லையா. ஆனா ஆண்டவரை சரியா ஃபாலோ பண்ணுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை சரியா பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அவரை சிங்க கபில போட்டாலும், அவர் எங்களை அக்கினியில போட்டாலும் அவர் என் கூட தான் இருக்கிற, என்னை தப்பு வைக்க. அப்ப அந்த தைரியம் உனக்குள்ள குறைய நீ ஆண்டவரை பின்பற்றுகிறதுல சரிபடுத்திக்கணும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, யோசுவா 1:9 வாசிக்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு எதை செஞ்சாலும் உனக்குள்ள ஒரு பயம் வருதா, எதை செஞ்சாலும் ஒரு குழப்பம் வருதா, அப்ப ஆண்டவர் உன் கூட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு புதுவிதமான தைரியம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஸ்தோத்திரம், பயப்படுகிற பிள்ளைகளா உங்களை நான் வைக்கல, உங்களுக்கு பயத்தின் ஆவியை நான் கொடுக்கல. அப்ப பயம் நமக்குள்ள வருது அப்படின்னா ஆண்டவரை சரியா நீ ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, ஆமீன். அதுதான் ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எப்படி நம்மால அதை உணர்ந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை நீ எப்படி அறிய முடியும் அப்படின்னா 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார். அப்ப பெருக்கம் விருத்தி ஒரு மனுஷனோடு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா நீ பெருகுவ. உனக்கு பெருக்கம் வரல, நாளுக்கு நாள் நீ பின்தங்கி போயிட்டே இருக்கிற அப்படின்னா நீ ஆண்டவரை சரியா பிடிக்கலன்னு அர்த்தம். ஆனா பாட்டு மாத்திர பாடுறோம், 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நீங்க பாடுறதுனால மாத்திரம் ஆண்டவரும் கூட இருக்காருன்னு நினைக்காத. பாட்டு பாடுறதுனால மாத்திரம், செபிக்கிறதுனால மாத்திரம் ஆண்டவர் கூட இருக்கிறான்னு நினைக்காத. எல்லாவற்றையும் பர்ஃபெக்ட்டா, அதுதான் எபேசியர் 6:10 சொல்லுது, கடைசியாக என் சகோதரரே
கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. இன்னைக்கு பலப்படுவது எங்க பலப்பட முடியும்? ஆண்டவருடைய ஆராதனைகளில, சபைகளில தான் பலப்பட முடியும். எங்க ஆண்டவர் நம்ம பலப்படுத்துறார் அப்படின்னா சபைகளில் தான் ஆண்டவர் பலப்படுத்த முடியும். அப்ப இங்க சபையில நீ வந்து ஆண்டவரை பின்பற்றுகிற சரியா பின்பற்றாம இருந்த அப்படின்னா ஆண்டவங்களை பலப்படுத்த முடியாது, பலப்படுத்த முடியாது. வாசனம் சொல்லுது அப்படியே சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும். இந்த பலப்படதான் ஆண்டவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படதான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம். அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தும். ஆண்டவருக்குரிய நேரம் அப்படின்னா உனக்குள்ள ஒரு பயம் வரும். இது ஆண்டவருக்குரிய நேரம், இது ஆண்டவருக்குரிய நாள், இது ஆண்டவரை தேடுகிற நேரம் என்கிற ஒரு பயம் உனக்குள்ள வருது அப்படின்னா அப்ப நீ சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 1 நாளாகமம் 22:13 வேகமா எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 22:13 வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பலப்படாமலும் கலங்காமலும் இரு. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, நீ இன்னைக்கு கேட்கிற அந்த சத்தியத்தின்படி செய்ய கவனமாயிருந்தா நீ பாக்கியவனாயிருப்ப. 128 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். அப்ப அந்த பாக்கியம் அந்த 128 சங்கீதத்தின் 6 வசனத்தினுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பலிப்பதற்கு கேட்கிற வார்த்தையை செய்ய கவனமாயிருக்கணும். சத்தியத்தை கேட்டு அப்படியே கேட்கிற மாதிரியே, கவனிக்கிற மாதிரியே, அப்படியே உள்வாங்குற மாதிரியே நடிக்கிறது இல்லை. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய கவனமா இருக்கிறவங்களை கர்த்தர் சொல்றாரு, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கிறோம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்க. இன்னைக்கு சபையே இன்னைக்கு விழிப்பு, தூக்கத்தினுடைய விழிப்பு இல்ல. தூக்கம் வரல முழிச்சிட்டு இல்ல, இன்னைக்கு ஆவியில விழிப்புடையவர்களாய் ஆண்டவர் சொல்றாரு, விழித்துருங்க, பூரண புருஷராயிருங்க. புருஷர் என்பது என்ன? கல்யாணமான ஆண்கள் புருஷர் அல்ல. புருஷர் என்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாவற்றும் தேறினவர்கள். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, விழித்துருங்க, புருஷராயிருங்க. அப்ப எவைகளில நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணுமோ, எவைகளை சரியாகணுமோ, எதை விட்டு கொடுக்கணுமோ ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினதை பார்க்கலாம், இன்னைக்கு பிந்தினது வாழ்க்கையில மாறணும்னு நினைக்கிறியா, மாற்றணும்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறதுல சரியா இருப்பதுக்கு, என்னை பின்பற்றுகிறதுல சரியா, இவைகளெல்லாம் சரியா இருக்குதோ, எதெல்லாம் சரி பண்ணணுமோ சரிப்படுத்திக்கோ. வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவளானபடினா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற சபையே பிரயோஜனப்படுத்திக்கோ. பாக்கியவான்களாயிரு, விழித்திரு, புருஷராயிரு, திடன் கொள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவரோடு கூட இருந்தா வாசிக்கலாம். எரேமியா 23:6 வசனம். எரேமியா 23:6 வாசிங்க. 23. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, யூதா ரட்சிக்கப்படும். யூதான்னா யாரு? துதிக்கிறவர்கள் யூதா, துதிக்கிறவர்கள் யூதா, துதிக்கிறவர்கள் யூதா ரட்சிக்கப்படும். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவதற்கு. இன்னைக்கு நாமளும் நமக்குள்ள ஒரு கேள்வி வேணும். ஆண்டவரே, நாங்களும் பின்பற்றிட்டே இருக்கிறோமே, இயேசுதான் ரட்சகர்னு வருமே, இயேசுதாங்களை விடுவிப்பார்னு வருமே. ஆண்டவர் விடுவிக்கிறவர் தான், ரட்சகர் தான், நன்மை செய்கிறவர் தான். ஆனா நாம எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்பதில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பேதுரு கேட்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏதாகிலும் கிடைக்கணும்னு ஆண்டவரை தேடாத. சர்ச்சைக்கு போனாதான் நம்ம ஆசீர்வதிப்பார் நினைச்சு வராத. சபைக்கு போனாதான் அந்த காரியம் எனக்கு ஜெயமாய் மாறும் அப்படின்னு எங்க எண்ணத்தோடு சபைக்கு வராத. கர்த்தரை தேடுவது என் பாக்கியம். கர்த்தர் என் ரட்சகர். கர்த்தர் தான் நீ அழைச்சாரு, கர்த்தர் தான் நீ நடத்துறார். அப்பேற்பட்ட எண்ணம் உடையவர்களாய் சபைக்கு வாங்க. உன் தேவை கர்த்தருக்கு தெரியும், உன் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். உன் கடன் பிரச்சனை, நீ எந்த பயத்தோடு எந்த சூழ்நிலையோடு இருக்கிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ சொல்ல அவசியம் தேவையில்லை, நீ சொல்ல தேவையே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற சபையே, அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பின்பற்றுகிறதுல ஆண்டவரை சரியா பின்பற்றினா முந்தினதை பார்க்கிறோம், பிந்தினதை மாற்றும். கர்த்தர் வாழ்க்கையில மாற்றுவார், வாழ்க்கையில மாற்றுவார். ஆண்டவரும் கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி செய்ய போகிற சகல கிரியைகளிலும் நீ முடித்து தீர் மட்டும் உன்னை நான் விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். இனி நீ என்ன செய்ய போறியோ, இந்த 6வது மாசத்துல நீங்க என்னவெல்லாம் செய்ய பிளான் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை சொல்ற சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஜெயத்தை கண்டர் கட்டிடுவார், உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த 6வது மாசம் எங்க வெட்கப்பட்டியோ, எங்க அவமானப்பட்டு, எங்க தலை குனிஞ்சு இருக்கிறியோ அவைகள் எல்லாம் ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற மாதம் ஆண்டவரை சரியா பின்பற்று. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ பின்பற்றுகிறதுல உன்னை சரிப்படுத்தி கொண்டா, அதுதான் வார்த்தை சொல்லி ஒரு வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அப்படியே சத்துருக்கள் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற தகப்பன். நம்ம வழியை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம வழியை கொஞ்சம் அப்படி முழங்கல் பண்ணிட்டு, அப்படி முழங்கல் பண்ணிட்டு, ஆண்டவர் என் வழிகள் உமக்கு பிரியமானதா இருக்குதா, என் வழி உமக்கு பிரியமானதா இருக்குதா? நீ எத்தனை பேர் சொல்ல போற, என் வழிகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஆண்டவரே, என் முந்தினதை பார்க்கிறேன் பிந்தினது ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு என் வழிகளை மாற்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya praise the lord praise the lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. thank you Jesus. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. ஆண்டவரே, என் அலைச்சல்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க, என் கண்ணீரை அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இனி ஆண்டவரே நான் சொல்லி என் பிரச்சனை மாறணும்னு அவசியம் இல்லை. மாற்றுகிற தகப்பன், மாற்றுகிற தகப்பன் நீ மாற்றுகிற ஆண்டவரே. என் கண்ணீரை அறிந்திருக்கிற தகப்பன், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தகப்பன் நான் அறிகிறேன். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பின்பற்றுகிறதுல